ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பா சொன்னதுனால இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. நம்ம செந்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க காசு. பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு பணமும் அவங்களுக்கான சாப்பாடுங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போட்டுக்க உடையெல்லாம் வாங்கி தராங்க. அதை பார்த்துட்டு வயசானவங்கெல்லாம் வந்து செந்தில வாழ்த்துறாங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பான்றாங்க. ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து பணமும் கொடுத்து போட்டுக்க துணியும் வாங்கி கொடுத்துருக்கப்பா. நீ குழந்தை குட்டிகளோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்துறாங்க. அண்ணன் இதுதான் அப்பா சொல்றாரு, உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு கதிர் சொல்றாங்க. அப்புறமா வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய பாராட்டுகளை வாங்கினதுனால வீட்டில் வந்து பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரிப்பா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன்ப்பா, என்னுடைய தப்பு என்னன்றதை நான் உணர்ந்துட்டப்பா அப்படின்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. டே, உன்னுடைய தப்பு என்னன்றதை புரிய வைக்கணும்னு நினைச்சேன்டா, புரிய வச்சிட்டேன் அவ்வளவுதான்றாங்க. உன்னை நான் மன்னிக்கிறதை விட மீனா மன்னிக்கணும், முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல மீனா மன்னிப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.